உலக சுற்றுச்சூழல் தினத்தில் தமிழக அரசு சார்பில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணி செய்தமைக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. கிண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய வளாகத்தில் நடந்த விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் விழாவை துவக்கி வைத்தார். தமிழகத்தில் தேசிய பசுமை படை உருவாக்கப்பட்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை உறுப்பினராக கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணி நடந்து வருவதாக அமைச்சர் வெங்கடாச்சலம் கூறினார். 3.20 லட்சம் மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு உறுப்பினராக இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 250 பள்ளிகள் வீதம் 32 மாவட்டங்களில் மொத்தம் 8000 பள்ளிகளிலே சுற்றுச்சூழல் மன்றங்கள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்விழாவில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் கல்வி, விழிப்புணர்வு மற்றும் மேலாண்மை பணி செய்தமைக்காக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விருது பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழல் பாதுகாவலராக வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் பணி வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் என்றும் கூறினர். எந்த ஒரு நாட்டிலுமே இல்லாத ஒரு தனித்தன்மை நம்ம நாட்டில் இருக்கு. என்னதுன்னா, இந்தியாவில் மட்டும்தான் ரெயின் ஃபாரஸ்ட், ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ், பனி பிரதேசங்கள், பாலைவனங்கள் எல்லாமே இங்க இருக்குது. அண்ட் ஒருத்தரும் ஒரு தினசரி சுற்றுப்புற சூழல் ஆர்வலராக ஆக முடியும், டெய்லி என்வாயர்மெண்டலிஸ்ட். அப்படியானா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படும். என் பேர் டாக்டர் வி பாலாஜி, மெரைன் பயாலஜிஸ்ட். இன்னைக்கு அறிஞர் அண்ணா விருது சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பணிக்காக தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த பல வருடங்களாக நாங்கள் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதியில் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கடல் தாழைகள், கடலோரத்தில் இருக்க அலையத்தி காடுகள் போன்றவற்றெல்லாம் நாங்களே ஃபீல்டில் போய் அவற்றை ஃபோட்டோ எடுத்து குழந்தைகளிடம் காட்டி இவற்றை பாதுகாக்கணும். இதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய மீன் வளங்களை பாதுகாத்தால் பாக்ஜல சந்தி பகுதியில் உள்ள மீன் வளங்களை பெருக்க முடியும். அதனால் மீனவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். கடந்த 2012 துவங்கி இந்த ஆண்டும் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு 66 லட்சம் மரக்கன்று நடும் பணி துரிதமாக நடந்து வருவதாக அமைச்சர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார்.